சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நந்தினியை வந்து பயங்கரமாக கத்தி கூப்பிடுறாரு, அம்மா சீக்கிரம் வாங்க இங்க அப்படின்னு. நந்தினி வந்த உடனே விக்ரம் வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இந்த தாலி யாரோடது, ஒழுங்காக உண்மையே சொல்லுங்கள், இந்த தாலி யாரோடது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட இருந்து அதை நீங்கள் மறைக்கிறீங்க, இந்த தாலியை நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி விக்ரம் இல்லைப்பா நான் இந்த தாலியை வாங்கலை, எனக்கு இந்த தாலியை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல விஜய் ஐஸ்வர்யாலாம் அங்கே வந்துடுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த தாலிக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும், ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து அதை மறைக்கிறீங்க. அம்மா நீங்கள் தான் இந்த தாலியை வாங்கியிருக்கீங்க, நான் அந்த நகைக்கடையில் போய் விசாரிச்சுட்டேன், விக்ரம் என்ற பேரில் தான் வாங்கியிருக்கு, என் பேரில் வாங்கியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கும், நீங்கள் தான் இந்த தாலியை வாங்கியிருக்கணும், ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, இந்த தாலி யாரோடது அப்படின்னு ரொம்ப கோவமாக எல்லாருக்கிட்டையும் வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க. நீங்கள் தான் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, இந்த தாலி பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அந்த மகான்ற பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த தாலிக்கும் அந்த மகான்ற பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த மகான்றவை எனக்கு சொந்தமானவளாக தான் இருப்பா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் ஐஸ்வர்யாலாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் நந்தினி என்ன இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. விக்ரம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, இந்த தாலி யாரோடது, அந்த மகான்ற பொண்ணு யாரு அப்படின்னா வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து கேட்குறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, விக்ரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இரு, இப்போ என்ன அது யார் அந்த தாலி யாரோடது அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே, நான் கொஞ்ச நாளில் விசாரித்து உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் இல்லை நான் உங்கள் யாரையுமே நம்ப மாட்டேன், நீங்கள் எல்லாருமே போய் சொல்கிறீங்க, என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க, ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க, கண்டிப்பாக அந்த மகான்ற பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஒன்று அந்த பொண்ணை நான் காதலிச்சிருக்கணும், அது கல்யாணம் வரைக்கும் வந்து அதுக்காக இந்த தாலியை நான் வாங்கியிருக்கணும், இல்லையா நீங்கள் எனக்காக அந்த பொண்ணை பேசி முடிச்சிருக்கணும், அது என்கேஜ்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக இந்த தாலியை நான் வாங்கியிருக்கணும், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கு, ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். அம்மா எனக்கு அந்த பொண்ணோட முகம் ஞாபகம் வரலம்மா, அந்த பொண்ணு என் கனவுல வந்து என்கிட்ட பேசுகிறாம்மா, என் குரல் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாம்மா, என்னை பார்க்கணுன்னா கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னான், நானும் கோவிலாக போயிட்டு தேடுறேன், கோவிலில் அந்த பொண்ணை போய் பார்க்குறேன், மகான்னு கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும்போது என்னால் முகத்தை பார்க்க முடியல, அந்த கனவு கலைஞ்சு போச்சு, அந்த கனவுக்கு அப்புறம் தாம்மா வந்து நான் இந்த தாலியே பார்த்தேன், அதை வச்சு தாம்மா சொல்கிறேன் அந்த மகான்ற பொண்ணுக்கும் இந்த தாலிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு, நானும் எவ்வளவோ வந்து நினைவுபடுத்தி பார்க்குறேன், அந்த பொண்ணோட முகம் மட்டும் எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் அந்த பேரும் அந்த குரலும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான குரல் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பழகின குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து விக்ரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தினி வந்துட்டு யோசிக்கிறாங்க, நந்தினி இதுதான் கரெக்டான சமயம், மொத்த சொத்தையும் உன் பேரில் மாற்றி எழுதுறதுக்கு இதுதான் சரியான சமயம், டக்குன்னு பேசு அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு, விக்ரம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. விஜய் ஐஸ்வர்யாவும் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாக இருக்காங்க நந்தினி மேலே. மகா யாருன்னு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, நீ எப்படி முதல் முறை மகாவை கோவிலில் பார்த்தியோ அதே மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு அந்த மகா வருவா, அங்கே வச்சே நீ வந்து அந்த மகாவை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விக்ரமும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா வந்துட்டு மகாவுக்கு உண்மையாகவே எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, மேடம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, முருகண்ணன் தான் உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொன்னீங்கல்ல, அது கூடவா மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க, இந்த ஃபோட்டோவாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அமுதா அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு காலையில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு சொல்கிறாங்க, அமுதா இது எல்லாமே நாடகம்தான் அப்படின்னு சொல்ல, அப்போ டாக்டர் உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு வெளியில் சொன்னாரே அப்படின்னு கேட்க, அது அவராக சொல்லலை, நானாக அவரை சொல்ல சொன்னேன், நான் எதையும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமுதா வந்துட்டு எதுக்கு மேடம் இப்படி ஒரு நாடகம், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தனியாக இருக்காங்களே, இவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவா வந்து நேராக அந்த ரூமுக்கு வந்து வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மகா வந்துட்டு உள்ள அமுதா கிட்ட
கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அமுதா, முருகனை சுற்றியும் என்னை சுற்றியும் நிறைய வந்து மர்மமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதில் யார் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிவா அண்ணன் என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சும் வந்து அவர் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காரு. அவருக்கு இதனால் என்ன வந்து பலன் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா இந்த நாடகம் நான் போட்டு தான் ஆகணும். அதனால் இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக சிவா வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. அதுக்கப்புறமா அமுதாவையும் சிவாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போது வந்து மகா சிவாவையே பார்த்துட்ருப்பாங்க. அப்போது சிவா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது காவேரி பார்க்குற பார்வையே சரியில்லையே, ஏதோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சிவா யோசிச்சுட்ருக்க. மகா வந்துட்டு அண்ணனுக்கு நம்ம மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம மேலே பாசமாக தானே இருந்தார், ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அவருக்கு சந்தேகம் வர மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது, அவர் சந்தேகத்தை போக்குறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புவனா கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அண்ணி, காலையில் ஏதாவது நடந்ததை வந்து என்கிட்ட சொல்கிறீங்களா, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் பார்க்குறேன், எனக்கு மொத்தமாக மறந்துடுச்சு அப்படின்னு சொல்ல புவனா காலையில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு அம்மாவா வந்துட்டு சாரி அண்ணி, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரன் வந்துட்டு புவனா, அவளுக்கு தான் எல்லாம் மறந்துடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல, சும்மா தேவையில்லாமல் அவளை வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.